வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை தொப்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லைன்னா ஊலை சதை இந்த இடத்துல எல்லாம் கையில் தொங்குற மாதிரியோ, கழுத்துலேயோ, வயிறு ஏரியாவிலையோ, இல்லை பெட்டெக்ஸ், தொடை, கெண்டைக்கால் இது மாதிரி இடங்களில் அதிகமாக வெயிட் இருக்கிறவங்க, இல்லை சைடில் லவ் ஹேண்டில்னு சொல்லுவாங்கள்ல, இந்த இடத்துல இப்படி வந்துடுது. இந்த மாதிரி ஒரு ஷேப் இல்லாமல், இல்லை வெயிட்டை குறைக்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அது ஒரு பெரிய ப்ராசஸ்ன்னு நினச்சிட்டு வெயிட்டாகவே இருந்துகிட்ருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நான் எப்படி வெயிட்டை குறைக்கலாம், எப்படி சைடு எஃபெக்ட் இல்லாமல் வெயிட்டை குறைக்கலாம், அண்ட் எக்ஸசைஸ் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸில் எப்படி வெயிட்டை குறைக்கலான்னு நான் சொல்லித்தரேங்க. இந்த மாதிரி வெயிட் இருக்கிறவங்களுக்கு வெயிட் வந்து ஒபிசிட்டி வந்து நிறையா நோய்களுக்கு ஒரு காரணமாக அமையுது. ஒபிசிட்டியோடு நிற்காமல் அது ஒரு கழுத்து வலியை உண்டு பண்ணுது, இடுப்பு வலியை உண்டு பண்ணுது, முழங்கால் வலி, அதனால் டயபெட்டிஸ் வருது, சுகர் வருது, இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருது, இல்லைன்னா பிபி, இல்லை தைராய்டு, இது மாதிரி ஏகப்பட்ட ட்ரபிள்ஸை வெயிட் அதிகமாகிறது உண்டு பண்ணுது. வெயிட் அதிகமாவதில் ஓவரால் ஃபேட் அதிகமாகுது, இல்லை லிப்பிட் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்கள்ல, டோட்டல் கொலஸ்ட்ரால், அப்புறம் எல்டிஎல், ஹெச்டிஎல், ட்ரைக்ளிசரைட்ஸ், விஎல்டிஎல், இது மாதிரியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. இதுலையெல்லாம் வந்து பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது. இதை தவிர வெயிட் அதிகமாகிறது விசரல் ஃபேட்டை அதிகப்படுத்துது, ஆர்கன்ஸை சுற்றி ஃபார்ம் ஆகிற ஃபேட்டை அதிகப்படுத்துது. அதே மாதிரி வெயிட் அதிகமாகிறது இரத்த குழாயில் வந்து ப்ரெஷரை அதிகப்படுத்துது, உள்ளுக்குள்ளே படிஞ்சிக்குது கொழுப்பெல்லாம். அதனால தான் ஹைப்பர் டென்ஷன், பிபி எல்லாம் வர்றது, பக்கவாதமெல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் அதனோட பேட் எஃபெக்ட்டு. இப்போ எப்படி குறைக்கலான்னு பார்க்கலாங்க. வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு ஹார்மோன்ஸ் இருக்குங்க. வெயிட்டை மேனேஜ் பண்ணுற ஹார்மோன்ஸ் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்குது லெப்டின்கிற ஹார்மோன். அதான் வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கேபிட்டலான ஒரு ஹார்மோன். அடுத்தது கிரெலின்கிற ஹார்மோன், இன்சுலின்கிற ஹார்மோன், அப்புறம் தைராய்டு T3 T4 ஹார்மோன், அப்புறம் பிட்யூட்ரி க்ரோத் ஹார்மோன், அதுக்கப்புறம் மேல் ஃபீமேல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரோன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்டிசோலுங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இதெல்லாம் சரி. ஃபஸ்ட்லேருந்து லெப்டின் வந்து என்ன பண்ணுதுன்னா பேலன்ஸ்டாக சுரக்கிறப்போ, கரெக்டாக இருக்கிறப்போ பசி ஆறிடுச்சு, இப்போ பசிக்குது, அந்த மாதிரி ப்ராப்பராக சொல்லி நம்மளோட ஒரு சாப்பிட்டதும் மெட்டபாலிசம் இதையெல்லாம் டோட்டலாக நிர்வாகம் பண்ணுது, மேனேஜ்மெண்ட் பண்ணுது. அதுக்கு கரெக்டான உணவு, விட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி, இல்லை மன மகிழ்ச்சி அண்ட் அதுக்கு தேவையான எக்ஸசைஸ் கிடைச்சிட்டா அது ப்ராப்பராக ஒர்க் பண்ணி நம்ம வெயிட்டை மேனேஜ் பண்ணிடும். அந்த மாதிரி தான் அதர் ஹார்மோன்ஸ். கிரெலின்கிற ஹார்மோன் வந்து பசியை தூண்டுற ஹார்மோன். அது கிரெலின் ஹார்மோன் சரியாக வேலை செய்யலைன்னா பசியை தூண்டிகிட்டே இருக்கும். அதான் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஈட்டிங், மன அழுத்தத்தினால சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல அது. அதே மாதிரி தான் இன்சுலின் சுகருக்கு காரணம்னு தெரியும், இன்சுலின் வெயிட்டுக்கும் காரணம். ஏன்னா இன்சுலின் தான் வந்து மெட்டபாலிசத்தை கரெக்ட் பண்ணுற ஒரு உடம்பில் இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற ஸ்டார்ச், அதாவது குளுக்கோஸ் இருக்குல்லங்க, சர்க்கரை, அதையெல்லாம் வந்து செல்ஸ்குள்ளே கொண்டு போய் அது மெட்டபாலிசமாக மாறி அது எரிக்கப்பட்டு கலோரிஸ் ஆகி வெளியில் வர்றது. ஸோ இதையெல்லாம் சமாளிக்க வந்து இன்சுலின்ற ஹார்மோன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்சுலின் சரியாக சுரக்கலைன்னா, பேலன்ஸ்டாக இல்லைன்னா வெயிட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. இதை தவிர தைராய்டு ஹார்மோன் உங்களுக்கே தெரியும். தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரந்து ஹைப்போதைராய்டிசம் வந்துருச்சுன்னா என்ன நடக்குதுன்னா ரொம்பவுமே வெயிட் ஏறிடுறாங்க. இதே ஹைப்பர் தைராய்டிசம் வந்தால் வெயிட் இறங்கிடுறாங்க. ஸோ இதனால் தைராய்டு ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. பிட்யூட்ரின் க்ரோத் ஹார்மோன் இருக்குல்ல, அது ப்ராப்பராக சுரந்தால் தான் நம்மளுக்கு வெயிட்டு நார்மலாக இருக்கும். அதனாலேயும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இது தவிர நம்ம மேல் ஃபீமேல் அந்த அட்ராக்ஷனுக்கான ஹார்மோன்ஸ் இருக்குல்லங்க, ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாம் வந்து அட்ராக்ட் ஆகுறாங்கல்ல டுவர்ட்ஸ் ஈச் அதர். அதுக்கு வந்து நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன் இருக்குல்லங்க, லைக் டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரான், அதெல்லாம் நார்மலாக இல்லைனாலும் வெயிட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர என்னென்னா கார்டிசோல்னு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசோல் வந்து மன அழுத்தத்துலேயும் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, அப்புறம் ஃபியூச்சர் நினச்சி பயப்படுறதுலேயும், டிப்ரெஷன் சோகத்துலேயும் சுரக்கிறது. இது அதிகமாச்சுன்னா வெயிட்
ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப அதிகமாகிடுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்காமையும் பார்த்துக்கிறீங்க. ஸோ வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஹார்மோன்லாம் வேலை செய்து, இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ்டாக சுரக்கிறதுக்கு ஒரு மகிழ்ச்சியான அன்பான மேல் ஃபீமேல் அட்ராக்ஷன் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் இருக்கிற ஒரு இன்னசென்சி இருக்கிற மனசு தான் ரொம்ப தேவைப்படுது. அந்த மாதிரி மனசு இருக்கிறப்ப இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக சுரக்குது. ஸோ அடுத்த இடத்துல 70% இதுதான் தேவைப்படுது. அடுத்த இடத்துல பேலன்ஸ்ட் டயட்டு, நிறைய பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கிறது, தண்ணி 3-4 லிட்டர் குடிக்கிறது, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரியோ இல்லை கெட்ட மூலப்பொருட்களை வச்சு செஞ்ச உணவோ சாப்பிடாமல் இருக்கிறது, அதிகமாக சாப்பிடாமல் இருக்கிறது, இதெல்லாம் அதுக்கு தேவைப்படுது. அதுக்கு அடுத்த இடத்துல எக்ஸசைஸ் தேவைப்படுது. எக்ஸசைஸ்னால் ஏரோபிக்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, இந்த நடக்கிறது, ஓடுறது, டான்ஸு, ஜும்பா, அதுவோ இல்லை காலை ஊனி செய்கிற வெயிட் பேரிங் எக்ஸசைஸோ சம்டைம்ஸ் கார்டிசோலுங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ஹைக் பண்ணுது, அதாவது அதிகப்படுத்துது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை அதிகப்படுத்துகிறப்ப வெயிட் அதிகம்தான் ஆகும். அதனால தான் நிறைய பேர் நல்லா வாக்கிங் பண்ணுறாங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஃபிட்னஸ் சென்டர் போகிறாங்க, யோகா போகிறாங்க, ஆனால் வெயிட் ரெடியூஸ் ஆகாமல் தவிச்சிட்ருக்காங்க. ஏன்னா அது கஷ்டப்பட்டு செய்கிறதுனால ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகுது. அதனால் நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் நல்லாவே வெயிட்டை குறைக்கும். பழசு அக்குமுலேட் ஆனதுக்கெல்லாம் மனநிலையை மாற்றினாலோ உணவு மாற்றினாலோ அவ்வளோ ஈஸியாக குறைஞ்சிடாது. பழசு நம்ம உடம்புல அக்குமுலேட் ஆகிருக்குல்ல வெயிட்டு, அதுக்கு நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங்னால் படுத்துட்டோ உட்காந்துட்டோ செய்கிற எக்ஸசைஸு. காலையும் ஊனக்கூடாது, நம்ம கார்டியாக் எக்ஸர்சன் நடக்கூடாது, ஹார்ட்டோட அவுட்புட் அதிகமாகக்கூடாது. அப்படி பார்த்தா படுத்துட்டோ உட்காந்துட்டோ செய்கிற எக்ஸசைஸ் தான் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படி படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸு, உட்காந்துட்டு செய்கிற எக்ஸசைஸு தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசில்ஸுக்குமே ஒரு ஈச் 7 டைம்ஸ் 7 ரெப்பிட்டிஷன் செஞ்சிங்கன்னா நல்லாவே வெயிட் குறையும். அப்படி பார்த்தா மூஞ்சிலேயே ஆரம்பிச்சிடணும். ஃப்ரான்டாலிஸ் மசிலுக்கு மேலே தூக்கி 10 வரைக்கும் வச்சுருங்க, லூஸ் அவுட்டு 10 வரைக்கும் வச்சுருங்க. இந்த மாதிரி 7 தடவைன்னு வச்சுக்கோங்களேன். இது அப்புறம் நெத்தியை சுருக்கிறது, இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 லூஸாக விடுறது, 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி 7 தடவை, எல்லாமே ஜென்டிலாக 7 தடவை. அப்புறம் கண்ணை மூடி திறக்கிறது 7 தடவை. அப்புறம் ஐ மேலே கீழே, இது மாதிரி ஃபேஸ் எல்லாம் முடித்து இந்த ஸ்டெனோகுலோடெர்மாஸ்டர் ட்ரெபீசியஸ், அதுக்கு என்ன ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7. அப்புறம் பெக்டோரல் மசில்ஸ். அப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். ப்ரீத்திங் எக்ஸசைஸ்னால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாக்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், மூச்சை வயிறு வரைக்கும் இழுக்கிறது. பார்த்திங்கன்னா இது ஒரு 4 கவுண்ட்டு இப்படி இழுத்துக்கோங்க. அப்புறம் ஹோல்டு 4 கவுண்ட்டு. அப்புறம் மூச்சை வெளியில் விடுறது 6 கவுண்ட்டு. 4 கவுண்ட்டு உள்ளே இழுக்கிறது, 4 கவுண்ட்டு ஹோல்டு பண்ணுறது, 6 கவுண்ட் வெளியில் விடுறது. எதுக்கு 6 கவுண்ட் வெளியில் விடுறோம்னா நம்ம ரெசிடுவல் வால்யூம், லங்ஸில் இருக்கிற கெட்ட காற்று இருக்குல்ல, அதெல்லாம் வெளியேறதுக்காக. ஸோ இந்த மாதிரி அதனால் நம்மளை எல்லா செல்ஸுக்கும் ஆக்சிஜன் கிடச்சி அதனால் வெயிட் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். இது மாதிரி ப்ரீத்திங் அப்டாமினல் எக்ஸசைஸு, லம்போசெக்ரல் எக்ஸசைஸு, ஸ்பைனல் கார்டு எக்ஸசைசஸ்ஸு, அதுக்கப்புறம் குவாட்ரிசெப்ஸ்க்கான எக்ஸசைஸ், ஹாம்ஸ்ட்ரிங், காஃப்கான எக்ஸசைஸ், இந்த மாதிரி செய்கிறப்போ ரொம்ப நல்லா வெயிட் குறையும். இந்த மாதிரி எக்ஸசைஸை படுத்துட்டும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸை ஏன் ரொம்ப சொல்ல முடியலன்னா, இந்த ஷார்ட் டைமில் சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு 7 நாளோ 15 நாளோ இல்லை 3 மாதம் 6 மாதம் உங்கள் கூடையே நான் ஆன்லைனில் சொல்லி கொடுத்தா நீங்கள் நல்லாவே குறையலாம். இந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு வெயிட்டை குறைக்க முடியாமல் சிரமப்படுறீங்க, உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஒரு கன்சல்டேஷனுக்காக எனக்கு கால் பண்ணலாம். அண்டு இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணலாம். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.